வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு கரச்சல் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ஒரு உருளைக்கிழங்குல சீஸ் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. வாங்க இதை இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஏற்கனவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உருளைக்கிழங்க ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ரொம்ப வேக விட வேண்டாம். ஒரு 3/4 பதம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதில் ஆட் பண்ணுறோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு கலவையாக எடுத்து இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சீஸ் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு சால்ட் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ இதை எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கவரில், பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக உள்ள ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அதை அழகாக அழுத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை இப்போ நாங்கள் டைரெக்டாக நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா பிடிச்சிக்கும், சரியாக வராது. அதனால் இதை ரொம்ப திக்காக வேண்டாம், ரொம்பவும் தின்னாகவும் இருக்க வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி அழகாக இதை பிளாஸ்டிக் கவரில் உள்ளே வச்சு நல்லா அழுத்திட்டு ஒரு ஷேப் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பிளாஸ்டிக் கவரை அழகாக அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி தனித்தனி பீசஸாக எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தா அழகா சின்ன சின்ன பீசஸாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு இதை நம்ம எப்படி பொரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு பேனில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் நிறையா விட்டுட்டு, ஆயில் நல்லா காயிட்டும். காயறதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் அப்படின்னா கீழே பிடிச்சிக்கும். ஸோ இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அழகா ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டு இதை நல்லா பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. பார்க்குறதுக்கு கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.